ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ராசியை பத்தி பார்க்க போறோம். கடக ராசி. கண்ணியம் மிகுந்த கடகராசின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா ஒவ்வொரு ராசியில பிறக்கணும்னா நம்ம ஏதாவது முன்ஜென்மம் தொடர்பு இருக்கணும். இல்லாம இந்த ராசியில பிறக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இல்லை. குறிப்பா இந்த கடகத்துல பிறக்கணும்னா ஏதோ கர்மா வாங்கிட்டு தான் வந்திருக்கணும். அது என்ன கர்மாவா இருக்குங்க? அதாவது ஒவ்வொரு பிறவிக்குமே நீங்க சொன்ன மாதிரி முன்ஜென்ம தொடர்பு இல்லாம பிறவிங்கிறது வர முடியாது. அதுதான் நம்ம சஞ்சித கர்மான்னு சொல்றோம். இந்த பிறவியில இன்னாருக்கு பிறக்கக்கூடியது பிராரப்த கர்மான்னு சொல்றோம். நாம செய்யக்கூடிய நல்லது கெட்டதை ஆக்காமிய கர்மான்னு சொல்றோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதுவரை எந்த சோசியல் மீடியா, யூடியூப், தொலைக்காட்சிகள்ல வராத நிகழ்ச்சிகளை நம்ம ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான நுணுக்கங்களை பத்தி நிறைய பேசணும், மக்களுக்கு புரியும்படியா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுவரை எந்த நிகழ்ச்சியிலுமே நம்ம மேஜிக், மாயாஜாலம், ஜோதிடம் இப்படி கண்ணாடியோட இதெல்லாம் நம்ம சொன்னதில்லை. நாம என்ன சொல்றோம்னா, பிராக்டிக்கலா எது உண்மையோ, எது சயின்ஸ் விஞ்ஞானமோ அப்படிங்கிற இந்த ஜோதிட விஞ்ஞானத்தை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வரும். அந்த வரிசையில இன்றைய நிகழ்ச்சியில நீங்க கேட்கக்கூடிய கேள்வி மிகவும் ஆழமான ஒன்று, மிகவும் இன்டெப்த் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கார்மிக் ரிலேஷன்ஷிப்னா தொடர்பு, பிறவிகளா ஏற்படக்கூடிய தொடர்பு, கார்மிக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, இப்ப இந்த இடத்துல இந்த ஊர்ல இது மாதிரி இருக்கீங்க, நான் பெயரை குறிப்பிட விரும்பல. ஆனால் இதற்கு ஒரு முன்ஜென்ம தொடர்பு இருக்கு. இப்ப நான் உங்களை சந்திக்கிறேன், நாம் யார் யாரை இந்த ஜென்மத்துல சந்திக்கிறோமோ அதுல 80% பேர் முன்ஜென்ம தொடர்பு இல்லாம சந்திக்க முடியாது. இதுதான் உண்மை. சம்பந்தம் இல்லாத நண்பர்களை நம்ம சந்திப்போம், நம்ம வாழ்க்கையில அவங்க நண்பர்களா, உறவினர்களா மாறுவாங்க. அவர்களால் நம்ம வாழ்க்கையே மாற்றப்படும். அதெல்லாம் கார்மிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இவ்வளவு ஏன், ஒரு பெண்ணை நீங்க காதலிக்கிறீங்க, இந்தியாவில் 60 கோடி பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் அந்த பொண்ணு நீங்க காதலிக்கணும்? இல்ல ஒரு பெண் உங்களை காதலிக்கிறாங்க, எவ்வளவோ ஆண்கள் இருக்காங்க லட்சக்கணக்கில், ஏன் உங்களை காதலிக்கணும்? இதற்கு தான் பூர்வ ஜென்ம தொடர்பு என்பது தேவைப்படுகிறது. அந்த பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லாமல் ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் முடிக்கவோ இயலாத காரியம். பிறவிகளா நிறைவேறாத ஆசைகளை கொண்டு முன் ஜென்மத்துல காதலர்களா இருந்திருக்கலாம், பிரிந்திருக்கலாம். இந்த சோல் பார்ட்னர், கார்மிக் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சைட்லயே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆண் பெண் வெளியில வருவாங்க, முதல் சைட்லயே அவங்க லவ் வந்துடும். 2 பேருக்கும் வரும், அட் அ டைம்ல வரும். அதுதான் கார்மிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா, இப்ப இவர் என்ன பணக்காரரா, ஏழையா, படிச்சவரா, வசதியா, அழகா இருக்கா, அதெல்லாம் கிடையாது. அந்த சைட்ல ஃபர்ஸ்ட் பார்வையில காதல். ராமன் சீதைக்கு வந்த மாதிரி கண்டதும் காதல். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். திருமணம் பத்தி பேச போறோம். கடகத்துக்கு ஏன் இதை பத்தி பேசுறோம்? கடகம் சந்திரனுடைய வீடு சார். கடகம் மனோகாரகனுடைய வீடு. அப்புறம் கடகராசிக்காரங்களை தான் எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. சந்திரன் அழகிற்கு ஒப்பிடக்கூடிய ஒரு நிலா கிரகம். அப்ப கடகராசிக்காரங்க நின்னாலே ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்கள பார்க்கணும்னு தோணும். ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் இந்த இது உண்டு, அழகு பொங்கி இருப்பாங்க, தவிர ஈர்ப்பு இருக்கும். அழகு என்பது வேறு, ஒரு விதமான ஈர்ப்பு என்பது வேறு. முக அழகு என்பது ஒரு வசீகரம் என்பது வேறு. அப்ப வசீகரத்தோட அழகோட இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் கடகம். கடகத்துடைய பூர்வ ஜென்ம தொடர்பு அதை பத்தி பார்க்கணும்னா, ஆத்மகாரகனான சூரியன் கடகராசி அன்பர்களுடைய ஜாதகத்துல, ஆத்மகாரகன்னா சூரியன், அவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு முன்ஜென்ம தொடர்புடைய ஒருவர் காதலியாகவோ மனைவியாகவோ அமைவார். உங்களுடைய காதலின் மீதோ உங்களுடைய மனைவியின் மீதோ தீராத பற்று. நீங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், செக்ஷுவல் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு உள்ள காலகட்டங்கள்ல ஒரு முறை உடலுறவு வைத்தால் அதுக்கு மேல அவங்கள்ட்ட திருப்பி நீங்க உடலுறவு வைக்க உங்களுக்கு தோணாது. இதுதான் உண்மை. ஏன்னா there is no karmic bond. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது வேட்கை சம்பந்தப்பட்டது, ஹண்டிங் ஃபார் த செக்ஷுவல் பார்ட்னர்னு சம்பந்தப்பட்டது. நீங்க நிறைய பேருடன் உடலுறவு வைத்தவர்களை கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டே வரலங்க, பேரழகிதான்,
ஆனா ஒரு முறைக்கு பிறகு அவங்கள்ட்ட பேசணும்னு தோணல. பேர் அழகன் தான், நல்லவன், என்னவோ இன்ட்ரெஸ்ட் வரல. அங்க கார்மிக் ரிலேஷன்ஷிப், முன்ஜென்ம தொடர்பு, கார்மிக் பாண்ட் இல்ல. ஆனா கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில 12ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டால் ஆத்மகாரகன், இந்த பார்ட்னர் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்போட வருவாங்க. டீப் பாண்ட் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள, காதலர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ் இருக்கும். நல்ல ஒரு, அது 12,000 ரூபாய்க்கு மொபைல்ல பில் கட்டுறாங்க காதலர்கள், மாசம் மாசம் நல்லா 30 நாள் பேசிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த பாண்ட் நீங்க எதிர்பார்க்க முடியாது. இவங்க பேசவே மாட்டாங்க, ஆனா ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு இன்னொருத்தருக்கு புரியும். இந்த இதை பத்தி பேசும். இரண்டாவது அமைப்புல சுக்கிரனும் சந்திரனும் சம சப்தமத்துல 7ஆம் பார்வையாக பார்த்துக் கொள்ளும் பட்சத்துல இதே அமைப்பு இருக்கும். பூர்வ ஜென்ம தொடர்புடையவர்கள் காதலியாகவோ மனைவியாகவோ மாறுவார்கள். இதுதான். அதே மாதிரி 5ஆம் அதிபதி, இவங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி 7லயோ 7ஆம் இடத்துக்கு அதிபதி 5லயோ இருந்தால் சுய ஜாதகத்துல கடகராசிக்கு லவ் பண்ணி சிரமமே இல்லாம அது கல்யாணமாக மாறி அந்த கல்யாண வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். கல்யாண வாழ்க்கை சொர்க்கம் சொன்னோடனே உங்க மொழி பிதுங்குது. இன்றைக்கு தேதியில் அந்த மாதிரி பார்க்கவே முடியலையேன்னு நினைக்கிறோம். இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, உரமா இருக்காங்க. 4வது அமைப்புல இவங்க சுய ஜாதகத்தில் ராகு கேது 1, 8 அல்லது 7, 11 இந்த இடங்கள்ல இருந்தால் இவர்களுக்கு இந்த அமைப்பு உண்டு, முன்ஜென்ம தொடர்பு உண்டு. நிறைய கற்பனை வளத்தோட லவ் நடக்கும், கல்யாணமும் நடக்கும், திடீர்னு நடக்கும். அதாங்க ராகு கேதுடைய இன்வால்மெண்ட்ல காலதாமதமே இல்லை. போன வாரம் பார்த்தேன், 4 நாள் முன்னாடி நீ கல்யாணம், ஏங்க கேள்விப்பட முடியுமா? நடக்கும். இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், நுணுக்கங்கள். இன்னொன்னு, 5வது அமைப்புல இவங்களுடைய சுய ஜாதகத்துல வக்ர கிரகங்கள் 7ஆம் வீட்டை பார்வையிடுவது. அப்படி பார்வையிட்டால் இவர்களுக்கு காதல் திருமணமாக மாறும். தன்னுடைய சோல் பார்ட்னர், கார்மிக் பார்ட்னர் சொல்றோம். அது அந்த மாதிரி ஒரு நபரோட நீங்க பேசி பழகும் போது தான் உங்களுக்கு அது புரியும். சாதாரணமா அப்படின்னா என்ன உணர்வுனே பல பேருக்கு தெரியாது. நீங்க ஒரு வயசுக்கு வராங்க, காதலிக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை வைக்கிறாங்க, போயிடுறாங்க. இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். நாம பேசக்கூடிய டாபிக் வந்து இந்த நார்மல் ட்ராக்ல வராது. உங்களுக்கான ஒரு பெண், உங்களுக்கான ஒரு ஆண், உங்களுக்காகவே படைக்கப்பட்டு ஜென்ம ஜென்மமாய் ஏங்கி உங்களையே பார்க்க வேண்டும், உங்களையே காதலிக்க வேண்டும், உங்களையே திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. நாம அதை பத்தி பேசுறோம். 101 கல்யாணம் நடக்கிறத பத்தி நம்ம பேசல. அப்படிப்பட்ட இருவர் இருக்கார்களா அப்படின்னா இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, எனக்கு தெரிந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கணவன், அப்படி ஒரு மனைவி, அப்படி ஒரு பந்தம். அவங்க கூட சண்டை இல்லையான்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரத்துல 36 மணி நேரம் சண்டை நடக்கும். ஆனா பாண்ட் இருக்கும். ஒருவரை ஒருவர் ஏமாத்த மாட்டாங்க, நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க, நல்ல சண்டை போடுவாங்க. ஆனா அப்படி பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. இது கடகராசிக்கு நம்ம பேசக்கூடியது. ஆக கடகராசிக்கு 5 அமைப்புகள் நம்ம சொன்னோம். இந்த பூர்வ ஜென்ம தொடர்பு எப்படி ஏற்படும், எப்படி அந்த காதல் அமையும், கண்ட உடனே பார்த்த உடனே அந்த என்ன விவரமும் பேர் தெரியாது, அவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன படிச்சு எதுவுமே தெரியாது. ஆனா காதல், அதுதான் தெய்வீக காதல் நம்ம சொல்றோம். அதெல்லாம் இருக்கு, இந்த கார்மிக் லவ் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இருக்கு, அந்த ஜென்ம ஜென்மமாய் வரக்கூடிய தொடர்பு. ஆக அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைய பெற்றால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக அமைகிறது. மிக்க நன்றிங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். வணக்கம்.